longer period. I would like to call upon, he has consented, Honorable Salim Nalim, Member of Parliament. You have 3 minutes. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானுர்ரஹீம். புலமை சொத்துக்கள் சம்பந்தமான விவாதத்தில் பேச கிடைத்தமையிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக நாங்கள் இன்று இந்த பாராளுமன்றத்தில் பார்க்கின்றோம். எங்களுடைய வாத பிரதிவாதங்கள் அடுத்து கடந்த கால பிரச்சனைகளை கதைத்து இந்த பாராளுமன்றத்தை நேரத்தை வீணடிக்காமல் எங்களுடைய அதற்காக களவு செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், தூசணை செய்தவர் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, உண்மையில் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கஜு உற்பத்தி என்பது இன்று கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. என்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கஜு பயிரிடப்பட்ட பகுதி இன்று அது நோயின் தாக்கத்தின் காரணமாக கஜு உற்பத்தி வீழ்ச்சியடைந்து இன்று தன்சானியா போன்ற நாடுகளில் இருந்து கஜுவை இறக்குமதி செய்கின்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமை மாற்றப்பட வேண்டும். கஜு கண்டுகளை அந்த கஜு பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு பகிரப்பட்டு அந்த கஜு உற்பத்தியை நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போமாக இருந்தால் எங்களுடைய நாட்டுடைய அதை ஒரு ஏற்றுமதி, ஒரு அந்நிய செலாவணி ஈட்டி தருகின்ற ஒரு கஜு உற்பத்தியாக மாற்றப்பட வேண்டும். அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு பெறுகின்ற வகையிலே எங்களுடைய திட்டங்களை வழிவகைக்க வேண்டும் என்று நான் கஜு கோஆபரேஷனை வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று பார்க்கின்றோம், கஜு மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நிறைய ஏழை மக்களுடைய தொழில் வாழ்வாதாரமாக காணப்படுகிறது. அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கஜு வெட்டுகின்ற அந்த மெஷின்கள், கஜு தயாரிப்புக்கு தேவையான அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான ஒரு காணியை, அதுக்காக சுவீகரிக்கப்பட்ட காணியில் ஏறாவது போலீஸ் நிலையத்தில் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரச தனியார் காணிகளை விடுவிக்கின்ற அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே மையமாக கொண்டு எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான காணியை விடுவித்து தருமாறு இந்த உயரிய சபையிலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய ஏறாவூர் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற தென்னை பயிற்சியை கோகனட் போர்டுடைய 2 ஏக்கர் காணியை அதற்காக விடுவித்து அந்த காணியில், ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம் ஏறார் போலீஸ் நிலையம் அதே போன்று எங்களுடைய கிராமிய நீதிமன்றத்துக்கும் இடவசதிகள் இடமின்மையின் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் மையமாக 2 ஏக்கர் காணியை கோகனட் போர்டில் இருக்கின்ற அந்த இடத்திலே பகிரப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு போதுமான அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போலீஸ் குவார்டர்ஸ், நீதிமன்றம் போன்ற உள்ளடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் ஏற்பாடு செய்ய முடியும். ஆகவே தயவு செய்து எங்களுடைய பிரதி சபாநாயகர் அவர்களே, எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலை என்பது எங்களுடைய நூற்றாண்டு ஏறாவூர் மக்களுக்கான ஒரு சொத்து. அந்த கல்வி நடவடிக்கையில் மேற்கொள்வதற்கு அந்த மாணவர்களுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி ஏற்கின்றார்கள். அவர்களுக்கான இடவசதி இல்லாமல் அவதி கூறுகிறார்கள். ஆகவே தயவு செய்து நாங்களும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே பாதுகாப்பு சபைக்கு இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு பேசப்பட்ட விடயம். ஆகவே தயவு செய்து அலிகார் தேசிய பாடசாலைக்காக சுவீகரிக்கப்பட்ட அந்த காணியை அலிகாருக்கு பெற்றுத் தருமாறு இந்த எங்களுடைய நாட்டுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த உயரிய சபையிலே நான் வேண்டுகோள் விடுத்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவனுக்கு விடைபெறுகின்றேன். Order please. Parliament will be, proceedings of this house will be suspended.